வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கிஸ் டே. ஸோ வந்து நம்ம அதுக்கான வந்து ஒரு வெப்சைட் தான் வந்து எழுதப் போறோம். எத வச்சு எழுதப் போறோம், நம்மளோட டெக் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTML, CSS, JavaScript இது 3 தான் வந்து நம்மளோட டெக் ஸ்டாக். ஸோ இதுல வந்து நம்ம HTMLல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிரலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H1 கீழ வந்து ஒரு ஹெடர் வந்து போடுறேன். ஸோ நம்ம இந்த ஹெடர்லாம் ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஹெட்டிங்ன்றது நமக்கு தெரியும். பட் ஆனா வந்துட்டு சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன்னு சொல்லுவாங்க. அந்த Googleல வந்து நம்ம வெப்சைட் வந்து ரேங்க் ஆகுறதுக்கு ஃப்ரண்ட்ல வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாரி SEO வந்து அவங்க குடுத்துருக்க டெக்னிக்ஸ் படி, அதபடி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்டின்னாலே நமக்கு வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கிஸ் டே செலிப்ரேஷன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஹெடர் வைக்கிறேன். அதுக்குள்ள வந்து H1 டாக் வந்து ஒண்ணு வைக்கிறேன். ஸோ நான் அந்த கோடு செக்ஷன இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்க ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டேனாலே நமக்கான அந்த கோடு வந்து வர ஆரம்பிச்சுரும். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்ஷன் வந்து ஒண்ணு வைக்கிறேன். ஸோ இந்த செக்ஷனுக்குள்ள தான் வந்து நம்மளோட எல்லாமே வந்து இருக்க போகுது. நான் அதனால அதுக்குள்ள வந்து ஒரு டிவ் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செக்ஷன்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் வந்து குடுக்குறேன். ஸோ கிளாஸ் வந்து கண்டெய்னர் அப்படின்ற கிளாஸ் வந்து குடுக்குறேன் அந்த செக்ஷனுக்கு. டிவ்வுக்கு என்ன குடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள தான் வந்து நம்மளோட கன்டென்ட் இருக்க போகுது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்டென்ட்ன்றத வந்து இந்த டிவ்வுக்குள்ள வந்து போட்டுர்றேன். ஸோ போட்டுட்டு நான் ஒரு பேராகிராஃப் டாக் வந்து ஒண்ணு வைக்கிறேன். ஸோ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் டூ அவர் அம் கிஸ் டே செலிப்ரேஷன் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த பேராகிராஃப் டாக்க வந்து அதுக்காக தான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் பார்த்தீங்க அப்படின்னா, பட்டன் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஒரு பட்டன்ல என்னன்னா கிவ் மீ கிவ் அ கிஸ் அப்படின்ற மாரி வந்துட்டு வைக்கிறேன். ஸோ இந்த பட்டனுக்கு நம்ம வந்து ஐடி வைக்கணும். ஏன் ஐடி வைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அ ஜாவாஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணும்போதோ, நம்ம ஸ்டைலுக்கோ நம்ம வந்து இத வச்சு நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ நீங்க வந்து ஐடி குடுத்ததுனால எனக்கு வந்து கிளாஸ்ன்றது இந்த இடத்துல வந்து தேவை கிடையாது. ஸோ ஏதாவது ஒண்ணு குடுத்தா நம்ம போதும். இந்த பட்டன் ஒண்ணு வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன வைக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து வரணும்ல. ஸோ அந்த மெசேஜ் வரதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா கிஸ் மெசேஜ் அப்படின்ற மாரி வந்துட்டு மெசேஜ். ஸோ அப்படின்ற மாரி வந்து ஒரு ஐடி வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பேராகிராஃப் டாக் வந்து ஒண்ணு வைக்கிறேன். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஸ் கவுண்டர்ன்ற மாரி வந்து வைக்கிறேன். ஸோ எத்தன டைம் வந்து நம்ம வந்து அந்த பட்டன வந்து கிளிக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற கவுண்ட் வந்து நமக்கு வந்து இங்க வந்து கிடைக்கும். ஸோ அதனால வந்துட்டு நான் இந்த மாரி வச்சுக்கிறேன். ஸோ இது பேசிக்கா வந்து கிஸ்ஸஸ் தானே. ஸோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா கிஸ்ஸஸ் கிவன் அப்படின்ற மாரி வந்து வச்சு 0ன்றத ஃபர்ஸ்ட் வந்து வச்சுர்றேன். ஸோ வச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபூட்டர் வந்து வைக்கிறேன். ஸோ நம்மளோட ஹெட்டிங் முடிஞ்சு, நெக்ஸ்ட் வந்து உள்ள வந்து கன்டென்ட் செக்ஷன் வச்சாச்சு. லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபூட்டர் வந்து வச்சுர்றேன். ஸோ ஃபூட்டருக்குள்ள என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லங்க. ஜஸ்ட் வந்து ஒரு பேராகிராஃப் டாக் தான் வைக்கிறேன். இந்த பேராகிராஃப் டாக்கும் நான் பெருசா வந்து இந்த ஃபூட்டருக்கும் பெருசா ஸ்டைல் பண்ண போறதில்ல. ஸோ அதனால 2024 கோட் வித் அஸ்வின்ற மாரி வந்து ஜெனரலா அப்படி போட்டு வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபூட்டர்லாம் எப்படி வைக்கணும், இந்த அன்காப்பி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அப்படின்னா இந்த காப்பிரைட் சிம்பல் வந்து இங்க வந்து வரும். நான் ரெஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. ஸோ இந்த காப்பிரைட் சிம்பல் வந்து இங்க வந்துருச்சு. ஸோ இத பத்தி எப்படி வந்து காப்பிரைட் சிம்பல்லாம் வைக்கிறது அப்படின்னு தெரியலன்னா, நம்ம வந்து டீடைல்டா வந்து எமோஜிஸ் அண்ட் சிம்பல்ஸ் வீடியோல பார்த்திருந்தோம். நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே. நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் வந்து HTML வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்பவும் பண்ற மாரி தாங்க. CSS வந்து போறோம். ஸோ CSக்கு போயிரலாம். ஸோ இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு வச்சிருக்கேன். நான் இங்க குடுக்குற எல்லா ஸ்டைலுமே எப்படி என்னோட HTML பேஜ்ல வந்து எம்பெட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நான் ஒரு லிங்க் டேக் வச்சிருக்கேன். ஸ்டைல் ஷீட்ட லிங்க் பண்ணி நான் என்ன ஃபைல் நேம் வச்சிருக்கனோ, அத வந்து இங்க குடுத்துக்கணும். ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு இங்க குடுத்துருக்கேன்ல. ஸோ நான் அத வந்து இங்க போட்டுருக்கேன். ஸோ நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஃபுல்லுமே எனக்கு வந்து ஸ்டைல் வேணும். அதுக்கு நான் என்ன ஸ்டைல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் ஃபேமிலி வந்து வைக்கிறேன். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலில என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியல்ன்ற ஃபாண்ட் வந்து வைக்கிறேன். சான்ஸ் செரிஃப் வந்து ஃபால் பேக்கா வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு மார்ஜின் 0, பேடிங் 0 வச்சுர்றேன். பேடிங் 0ன்றது வந்து வச்சுர்றேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர் வந்து வேணும். ஸோ நான் அந்த பேக்கிரவுண்ட் கலர் வந்து எடுத்திருக்கேன். கலர் பிக்கர்லேருந்து. எப்படின்னா F9. ஸோ இந்த கலர வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள வந்து கலர் வேணும்ல. ஸோ நான் அதுக்கு வந்து 333ன்ற கலர் வந்து வச்சிருக்கேன். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இங்க வந்து பெருசா வந்து அந்த ஸ்டைல் தெரியாம இருக்கலாம். பட் ஆனா நான் வந்துட்டு போக, போக எல்லாத்தையும் குடுக்க, உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டர் தான். நம்ம 3 தான் வச்சிருந்தோம். அதனால வந்துட்டு இங்க பார்க்கல. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஹெட்டர் வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த ஹெட்டர தான் நான் இப்ப ஸ்டைல் பண்ண போறேன். அதுக்கு என்ன ஸ்டைல் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர் வந்து வைக்கிறேன். என்ன கலர்னா FFF இல்ல. ஸோ FFF 5 சாரி டேக் FF5F6D இந்த கலர் வந்து வைக்கிறேங்க. ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து நமக்கு கலர் வேணும்ல. ஸோ பிளாக் கலர்ல இருக்குது தெரியல. அதனால அத நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலரா மாத்துறேன். ஸோ FFFன்னு சொல்லி வச்சுர்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டரா பண்ணி விடுறேன். எனக்கு சென்டரா வேணும். அதே மாரி வந்து பேடிங் வந்து வேணும். ஸோ பேடிங் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இங்க வந்து 0ன்ற மாரி வந்து நான் வந்து வச்சுக்கிறேன்.
ஸோ இப்போ இது கொடுத்தோன்னே பார்த்தீங்கனாலே நீட்டாக வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு நம்மளோட ஹெட்டரு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஸ்டைல் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து செக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள நம்ம கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம் கண்டெய்னர்னு சொல்லி. அந்த கண்டெய்னரை தான் ஸ்டைல் பண்ண போறோம். ஸோ டாட் கண்டெய்னர்ன்றத போட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வித் வந்து கொடுக்குறேன் அதுக்கு. 800 px தான் வந்து மேக்ஸிமமா அதுக்கான வித் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்ஜின் வந்து வைக்கிறேன். ஸோ மார்ஜின் வந்து 20 px ஆட்டோ. ஸோ வந்து இது குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர் வந்து வைக்கிறேன். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் எஃப்எஃப்எஃப் தான். எனக்கு ஒயிட் தான் வேணும். ஸோ அதனால ஒயிட்ன்றத குடுத்துட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பேடிங் வந்து எல்லா சைடுமே வந்து 20 px வந்து வேணும். ஸோ நான் வந்து அதனால வந்து 20 px வந்து வச்சுட்டேன். இப்ப இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து வைக்க போறோம். ஸோ பாக்ஸ் ஷேடோ வைக்கிறது வந்து எப்படின்றது தெரியல அப்படின்னா, நம்ம வந்து பாக்ஸ் ஷேடோ ஜெனரேட்டர் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்ட நான் வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுல வந்து எப்படி பாக்ஸ் ஷேடோ ஜெனரேட்டர் சைட் எப்படி போறது, அதுலேருந்து நம்ம எப்படி பாக்ஸ் ஷேடோவ எடுத்து யூஸ் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்கோம். நான் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. 0, 0 அப்புறம் வந்து 20 px. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RGBல வந்துட்டு 0,0,0.2ன்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். பாக்ஸ் ஷேடோ. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பார்டர் ரேடியஸ் வந்து வைக்கிறேன். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து 10 px வந்து வச்சுக்கிறேன். ஸோ லைட் கர்வினஸ்க்காக. ஸோ நான் இங்க குடுத்தோனே உங்களுக்கு தெரியும் லைட்டா அந்த கர்வினஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கண்டெய்னர். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கன்டென்ட் குடுத்துருக்கேன்ல இந்த டிவ்வுக்கு. ஸோ இதுக்கான ஸ்டைல் நம்ம எழுதணும்ல. நான் அதுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் கன்டென்ட்ன்றத போட்டுறேன். டெக்ஸ்ட் அலைன் வந்து வைக்கிறேன். டெக்ஸ்ட் அலைன் வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர்ன்றது வந்து வைக்கிறேன். ஸோ எனக்கு சென்டரா வேணும். சென்டரா வந்து எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அதுக்கடுத்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த பேராகிராஃப் டேக்க வந்து நம்ம ஒண்ணும் பண்ண வேணாம். ஸோ வந்து பட்டனுக்கு போயிடலாம் நேரா. பட்டன் வந்து வச்சுக்கிறேன். ஸோ பட்டன்ல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிங் வந்து வைக்கிறேன். ஸோ 12 px டாப்பும், ரைட்டும் இதுவும் பாட்டமும், லெஃப்ட்டுக்கும் நான் வந்து 24 px வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ வந்து நான் வந்து வைக்கிறேன். ஒரு 18 px இருக்கிற மாரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 18 pxக்கு வந்து வைக்கிறேன். ஸோ வச்சோனே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து நல்லாவே அது வந்து கொஞ்சம் பெருசா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர் வந்து வைக்க போறோம். #FF5F6D அப்படின்ற இதுல வந்து வச்சுக்கிறோம். ஸோ இந்த பட்டன் வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் வந்து வைக்கிறேன். ஸோ கலர் வந்து என்னன்னா, உள்ள வந்து எனக்கு ஒயிட் கலர் வேணும். ஸோ FFFன்றது வந்து வச்சுக்கிறேன். ஸோ அதையும் முடிச்சாச்சு. எனக்கு இந்த பிளாக் கலர்ல அந்த அவுட்டர் வந்து அந்த பார்டர் வந்து வருது. அதுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் வந்துட்டு நன்னுன்றது வந்து வச்சுக்கிறேன். ஸோ பார்டர் வந்து நன்னுன்றத வச்சுறேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த இதுவுமே இந்த பட்டனுமே எனக்கு வந்து கொஞ்சம் கர்வினஸா இருந்தா பரவாயில்ல அப்படின்றதுக்காக நான் சின்னதா இருக்கணுன்றதுக்காக பார்டர் ரேடியஸ் வந்து 5 px வந்து குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்சர வந்து பாயிண்டரா வந்து வைக்கிறேன். ஸோ இங்க நான் மூவ் பண்ணும்போது இந்த இடத்துல மட்டும் வரும்போது அது பாயிண்டரா வந்து வரும். நமக்கு ஸோ பட்டன்றது நல்லாவே தெரியும். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் போல டிரான்சிஷன் குடுக்குறேன். ஸோ டிரான்சிஷன்ல வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலரு. ஸோ வந்து 0.3 செகண்ட்ஸ் வந்து இருக்கணும். ஈஸ் தான் வேணும் எனக்கு. ஸோ அதனால அதையும் வந்து குடுத்து முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பட்டன ஹோவர் பண்ணும்போது எனக்கு எந்த ஸ்டைலுமே வந்து வரவே இல்ல. நம்ம குடுத்த டிரான்சிஷனே அப்புறம் வேஸ்ட்டா போயிடும். ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டன வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து ஹோவர் ப்ராப்பர்ட்டிய வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு இப்ப நான் வந்து பேக்கிரவுண்ட் கலர் வந்து வைக்கிறேன். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E64C59 இந்த கலர் E6 சாரி 36ன்னு போட்டேன். ஸோ E6. ஸோ இத வந்து போட்டோம்னா, நம்ம இங்க வந்து ஹோவர் பண்ணும்போது பாருங்க, அந்த மைல்டான அந்த அந்த கலர் வருதுல்ல. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இத போட்டது. சரி ஓகே. இப்போ வந்து ஹோவரும் முடிச்சாச்சு. இதுவும் முடிச்சாச்சு. நமக்கு இன்னும் வேற என்ன பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு ஓகே. இந்த கிஸ் மெசேஜ்ன்றது ஐடில நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதுக்கும் வந்து நம்ம ஸ்டைல் வந்து பண்ணிடலாம்னா, ஏன்னா நம்ம மெசேஜ் இங்க இல்லாதனால உங்களுக்கு தெரியல. ஸோ நான் இங்க ஜஸ்ட் வந்து டைப் பண்றேன். சும்மா ASTGன்னு சொல்லிட்டு சும்மா வச்சுக்கிறேன். அப்ப இந்த ஸ்டைலுக்காக நான் வந்து தெரியணும்ல நான் ஸ்டைல் எழுதும்போது, அதுக்காக அந்த வேர்டிங்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இந்த கிஸ் மெசேஜ்ன்றத வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் வந்து வைக்கிறேன். ஒரு 20 pxக்கு வந்து அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் டாப் வந்து வைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கணும் மார்ஜின்லேருந்து. ஸோ 20 px வந்து மார்ஜின் டாப் வந்து குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கலர். ஸோ அது என்ன கலர்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FF5F6D அப்படின்ற கலர்ல வந்து இருக்கணும். ஸோ இதையும் வந்து குடுத்து முடிச்சாச்சு. இப்போ நான் குடுக்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸ்டைல் வந்து அப்ளை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுவும் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த வேர்டிங்ஸ் வந்து தேவையில்ல. நம்ம டைனமிக்கா வந்து இதுலேருந்து கொண்டு வருவோம் ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஃபூட்டர் தான் வேணும். நான் ஃபூட்டர பத்தி பெருசா வந்து ஸ்டைலுக்கு கவலைப்படல. அதனால சும்மா ஜென்ரலா வந்து எழுதிக்கிறேன். மினிமமான ஸ்டைல வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் வந்து வைக்கிறேன். பேக்கிரவுண்ட் கலர் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, #333ன்றது வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு உள்ள வந்து அந்த கலர் வேணும்ல. ஸோ அந்த கலருக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FFF உள்ள வந்து ஒயிட். ஸோ வந்து பளிச்சுன்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து பண்றேன். ஸோ வந்து ஜஸ்ட் வந்து சென்டரா அத வந்து டெக்ஸ்ட் அலைன வந்து
சென்டர் பண்ணி விட்டுறேன். ஸோ வந்து நமக்கு சென்டரா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து எது குடுத்தா உடனே வந்து எனக்கு அது பியூட்டிஃபுல்லா தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிங் குடுத்தா எனக்கு வந்து உடனே அது வந்து பியூட்டிஃபுல்லா தெரியும். ஸோ 1 ரெம் குடுத்துடுறேன். இங்க வந்து 0 குடுத்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து பொசிஷன் வந்து ஃபிக்ஸடா இருக்கணும். எங்க ஃபிக்ஸடா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டம்ல இருக்கணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டுன்னு குடுத்துடுறேன். ஏன்னா இந்த யூஐல விட்டே போயிடுச்சு பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டம் வந்து போடுறேன். ஸோ பாட்டம் ஆஃப் 0 அப்படின்னு போட்டு நான் இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு இங்க வந்து வரல. ஸோ இங்க இங்க இருக்குது. நான் இப்ப பெரிய ஸ்க்ரீன்ல கொண்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ நான் இப்ப மினிமைஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்த் ஆஃப் 100% வந்து குடுத்துடுறேன். ஸோ விட்த் ஆஃப் 100%. ஸோ குடுத்தோம்னா இது வந்து வரும். நம்ம பெரிய ஸ்க்ரீனுக்கு போகும்போது வந்து நம்ம டெஸ்க்டாப் வெர்ஷன்ல வைக்கும்போது, இது வந்து ஃபுல்லும் வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ இப்போ வந்து நமக்கான ஓரளவு அந்த அவுட்லைன வந்து நம்ம நீட் பண்ணியாச்சு. இப்ப நேரா நம்ம ஃபங்ஷனாலிட்டீஸ்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபங்ஷனாலிட்டீஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்டின்னாலே நம்ம வந்து ஸ்கிரிப்ட்க்கு போயிடணும். ஏன்னா நம்ம வந்து அங்க தான் வந்து நம்மளோட கோடெல்லாம் வந்து எழுத போறோம். ஸோ இது வந்து எப்படி இதோட எம்பெட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்டின்னாலே, இங்க வந்து நம்ம வந்து ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லி போட்டிருப்போம். அங்க வந்து நான் வந்து சோர்ஸ்ல வந்து script.jsன்னு சொல்லி இங்க வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட்க்குள்ள தான் வந்து எனக்கு நான் இங்க என்னலாம் எழுதுறேனோ, அது வந்து இந்த HTML பேஜோட வந்து எம்பெட் ஆயிரும். ஸோ இத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTML வந்து டாக்குமெண்ட். ஸோ டாக்குமெண்ட் போட்டாச்சு. டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. நம்ம ஐடி தான் வந்து குடுத்துருக்கோம். ஸோ அந்த ஐடி நேம் மட்டும் என்னன்றத நம்ம அங்க போய் செக் பண்ணிடலாம். ஸோ நான் இங்க வந்து கிஸ் பட்டன்றது தான் வந்து ஐடியில வந்து குடுத்துருக்கேன். ஏன்னா நான் இப்ப பட்டன கிளிக் பண்ணும்போது தானே எனக்கு வந்து அது நடக்கணும். ஸோ அதனால வந்து ஈவென்ட் லிசனர ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணி விடணும். என்ன ஈவென்ட் லிசனர்? அத நான் கிளிக் பண்ணும்போது தான் நடக்கணும். ஸோ வந்து கிளிக் பண்ணும்போது நடக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா, உள்ள வந்து ஒரு ஃபங்ஷன் மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ எழுதி இத வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து தெரியல அப்படின்னா, நான் இத வந்து பிரேக் பண்ணி காட்டுறேன். ஓகே. இப்ப தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ ஈவென்ட் லிசனரு. ஸோ இது வந்து எனக்கு வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. நான் இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அரே வைக்கிறேன். ஸோ அரே கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நான் அதனால தான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து இப்பலாம் வந்து அரேயோட வச்சு போட்டுட்டு இருக்கேன். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மெசேஜஸ் இருக்குல்ல. இதுக்குள்ள வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 5 மெசேஜ் மாரி வேணுன்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். இதுலயும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து மாரி வந்து ரேண்டமா வந்து நான் வந்து எடுக்க போறேன். ஸோ எத வந்து ரேண்டமா எடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜஸ்லாம். ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் ரேண்டம் இண்டெக்ஸ்ன்ற மாரி வந்து அந்த வேரியபிளுக்கு நேம் வச்சுக்கலாம். ஸோ math.floor, math.random. ஸோ எத ரேண்டமா எடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜஸ்.லென்த். நம்ம நேத்து வீடியோலயும் பேசியிருந்தோம். இந்த ரேண்டமா எடுக்கிறத பத்தி. என்ன பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜஸ்ல வந்து ஒரு 5, 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் நாளைக்கே வந்துட்டு ஒரு 10, 15 ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னாலும், இந்த மெசேஜஸ்.லென்த் தான் வந்து கை குடுக்கும் நமக்கு. இங்க நான் வந்து ஜெனரலா 10ன்னு குடுத்துருக்கேன் அப்படின்னா, இங்க வந்து நான் நெறைய ஆட் பண்ணிட்டே வரேன்னா, இந்த ரேண்டமா வந்து என்ன இந்த ஹோவர் பண்ணீங்கனாலே தெரியும். 0 to 1 தான் வந்து அதுக்குள்ள வரும். ஸோ இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து 0.5 வருது, 0.3 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க மெசேஜஸ்.லென்த் வந்து ஒரு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 0.3 இன்டூ 5 இல்ல 4 ஏதோ ஒண்ணு போடுறோம்னா, நமக்கு வந்து 4.3ன்றது வந்து வந்துரும். ஸோ இந்த 4.3 இந்த ஃப்ளோர் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ன்றது நமக்கு வந்துரும். ஸோ இங்க அந்த அரேல 4த் மெசேஜா இருக்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ இது ரொம்பவே முக்கியமானது. இப்ப ரேண்டமா வந்து குலுக்கல் முறையிலலாம் எடுக்கிறோம் அப்படின்னுவாங்கல்ல. ஸோ இந்த மாரி வந்து ரேண்டமா எடுக்கிறது இப்படிதான் எடுப்பாங்க. ஸோ இப்ப கான்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் வந்து கிஸ் மெசேஜ்க்கு போயிடலாம். ஸோ கிஸ் மெசேஜ்ன்ற வேரியபிள் வந்து வச்சுக்கிறேன். அதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜஸ் அரே இருக்குல்ல. ஸோ அதுக்குள்ள வந்துட்டு நான் இந்த என்ன பண்றேன், இந்த ரேண்டமா வந்து அந்த 4த் வேல்யூ எடுத்தேன்ல. ஸோ அத வந்து இங்க பாஸ் பண்ணி விடுறேன். ஸோ எடுத்து விட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த ரேண்டமான வேல்யூ வந்து எனக்கு கிடைச்சிரும். நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து இது பண்ணணும்ல. ஸோ நான் அதனால வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி மறுபடியும் வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிஸ் மெசேஜ் தான் நான் வந்து ஷோ பண்ணணும் யூஐல. ஸோ அதனால இன்னர் HTML அக்சஸ் பண்ணி நான் இந்த கிஸ் மெசேஜ வந்து ஷோ பண்றேன். ஸோ இங்க வந்துட்டு ஜஸ்ட் வந்து நம்ம ஜென்ரலா வந்து குடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஹேப்பி கிஸ் டே அப்படின்ற மாரி. இதுல வந்து நீங்க எமோஜிஸ் வேணும்னாலும் நீங்க வந்து கண்டிப்பா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து சும்மா வேர்டிங்ஸோட போதுன்றதுனால அப்படியே விட்டுட்டேன். நீங்க இதெல்லாம் வந்து எமோஜிஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஜென்ரலா போய் கூகுள்ல போய் கிஸ் எமோஜி, ஹக் எமோஜி இல்ல வந்து ஹார்ட் எமோஜி இதெல்லாம் வந்து போட்டீங்கனாலே வந்து வரும். ஸோ வாவ் தட் வாஸ் அ ஸ்வீட் கிஸ். ஸோ நம்ம வந்து கிஸ் டேன்றதுனால நம்ம அது ரிலேட்டடான வேர்டிங்ஸா வந்து போட்டுருக்கோம். ஸோ சென்டிங் யூ லாட்ஸ் ஆஃப் லவ் அப்படின்ற மாரி வந்து ஒண்ணு வைக்கிறேன். அப்புறம் வந்து தேங்க் யூ ஃபார் த பியூட்டிஃபுல் கிஸ்ன்ற மாரி வந்து ஒண்ணு வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ரியலி நோ ஸோ யூ ரியலி நோ ஹவ் டு மேக் சம்ஒன் ஃபீல் ஸ்பெஷல் அப்படின்ற மாரி வேர்டிங்ஸ்லாம் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாரிலாம் வந்து வச்சுக்கலாங்க. சும்மா ரேண்டமா நான் வந்து பிக்கப் லைன்ஸ் ஃபார் கிஸ் டே அப்படின்னு போட்டு தான் நான் கூகுள்ல எடுத்தேன். நீங்களும் வந்து போட்டீங்கனாலே அது வந்து வந்துரும்.
ஸோ இப்போ நம்ம வந்து இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு இதுல. இப்போ வந்து நம்ம போட்டோம்னா, நமக்கு வந்து யூஐல வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ கிவ் அ கிஸ்ன்றத குடுக்குறேன். ஹேப்பி கிஸ் டே. இப்போ ஸோ நான் மறுபடியும் வந்து கிஸ் கிளிக் பண்றேன் அப்படின்னா, வாவ் தட் வாஸ் அ ஸ்வீட் கிஸ்ன்னு வரும். ஸோ சென்டிங் யூ. நான் மறுபடியும் ஒவ்வொரு வாட்டி கிளிக் பண்ண ரேண்டமா அது வந்து ஜெனரேட் ஆகி வந்துட்டே இருக்கும். ஸோ நமக்கு இன்னொரு விஷயம் வந்து பண்ணணும். நான் இந்த பட்டன கிளிக் பண்ணும்போது, நான் எத்தனை இதுன்னு சொல்லி கவுண்ட் வந்து இங்க வச்சிருக்கேன் கிஸ்ஸஸ் கிவன்ல. ஸோ அத வந்து நம்ம பண்ணணும்ல. அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட்டுக்குள்ளேயே மறுபடியும் போய்க்கிறேன். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ அந்த ஐடி நேம் மட்டும் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கிஸ் கவுண்டர்ன்றது நம்ம வச்சிருக்கோம். ஸோ நான் அதை வந்து கிஸ் கவுண்டர்ன்றதை போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நான் இன்னர் HTML வந்து அக்சஸ் பண்றேன். ஸோ இன்னர் HTML அக்சஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு கிஸ்ஸஸ் கிவன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் இங்க வந்து இந்த டாலர் சிம்பிள் டைனமிக்கா போடுறதுக்கு நான் சொல்லியிருந்தேன். டாலர் சிம்பிள் போட்டு அப்படின்னு போட்டீங்கன்னா நமக்கு வந்து வந்துடும். ஸோ நான் இங்க வந்து ஜஸ்ட் வந்து கிஸ் கவுண்ட் அப்படின்ற மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ இங்க கவுண்ட்டுக்கு சி வந்து கேபிட்டல்ல போட்டுடலாம். ஸோ நேமிங் கன்வென்ஷன் கரெக்டா இருக்கும். ஸோ கிஸ் கவுண்ட்ன்ற மாதிரி வந்து போட்டு வச்சிடுறேன். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஃபர்ஸ்ட் இந்த கிஸ் கவுண்ட்ன்றது வேணும்ல நமக்கு. அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கிஸ் கவுண்ட் டாட் சாரி பிளஸ் பிளஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் பண்றேன். ஸோ இந்த கிஸ் கவுண்ட்ன்ற வேரியபிளே இல்லையே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நான் அதுக்கு வந்து மேல வந்து ஃபர்ஸ்ட்லயே வந்து வச்சிடலாம். ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ லெட் கிஸ் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து 0ல இருந்தா நாங்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அது வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி விடுறேன். அந்த இன்க்ரிமெண்ட் பண்றது எனக்கு வந்து யூஐல ஷோ ஆகணுன்றதுக்காக நான் இதை வந்து கொடுத்து இதை பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செட் டைம் மோட் வந்து வைக்கிறேன். ஸோ லாஸ்டா ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணிடலாம். ஸோ இது நான் இப்போ ஜென்ரலா வந்து செட் டைம் மோட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இது வந்து வரும். நான் செட் டைம் மோட் எதுக்கு கொடுக்கணுன்றத வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இது ஒர்க் ஆகுதா அப்படின்றத ஃபுல்லும் பார்த்துடலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஸோ கிவ் அ கிஸ். ஸோ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 எத்தனை வாட்டி நான் கிளிக் பண்றேனோ அத்தனை வாட்டி வந்து அது வந்துட்டே இருக்கும். ஸோ அப்புறம் ஏன் நம்ம வந்து செட் டைம் மோட் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெசேஜை வந்து நான் வந்து 3 செகண்ட் கழிச்சு வந்து ரீசெட் பண்ணி விடுறேன். ஸோ கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்றேன். ஸோ அதனால தான் செட் டைம் மோட்ன்றது கொடுக்குறேன். ஸோ செட் டைம் மோட்டை பத்தின வீடியோ வந்து உங்களுக்கு வேணும், இதை பத்தி என்னன்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இங்க வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து கிஸ் மெசேஜ் தான் நம்ம வந்து ரீசெட் பண்ணி விடணும். ஸோ நான் கிஸ் மெசேஜ் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இன்னர் HTML அக்சஸ் பண்ணி அதை வந்து எம்டி பண்ணி விட்டுறேன். ஸோ எம்டி பண்ணி விட்டோன்னே அது எத்தனை செகண்ட்ஸ் கழிச்சு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு 3 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ 3 செகண்ட்ஸ் வந்து வச்சிடறேன். ஸோ வச்சு முடிச்சு நான் இங்கே வந்து சேவ் மட்டும் பண்ணிடுறேன். ரெஃப்ரெஷ் அதுவாகவே ஆயிடுச்சு. ஸோ கிவ் அ கிஸ் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வெயிட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ நம்ம மறுபடியும் வேணால் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ கிவ் அ கிஸ்ன்றது கொடுக்குறேன். ஸோ ஒரு டைம் வந்து வந்துருச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து 3 செகண்ட்ஸ் கழிச்சு வந்து அது போயிடும். ஸோ நான் இப்போ வந்து நிறைய வாட்டி கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சரி வந்துருச்சு. நம்ம ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணலாம். அந்த மெசேஜ் வந்து போயிடும். ஸோ இதுக்காக தான் வந்து வைக்கிறது. புதுசாக வந்து மறுபடியும் வந்து நமக்கு வேர்டிங்ஸ் தெரியணும்ல. ஸோ நம்ம திருப்பி கிளிக் பண்ணும்போது மேபி ரேண்டமாக ஜென்ரேட் ஆகுது. ஸோ எந்த டைம் வேணா ரேண்டமாக எப்படி எந்த மெசேஜ் வேணா வரலாம். ஸோ நம்ம அதை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இதை வந்து வச்சிருக்கேன். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் இன்னும் என்னென்னலாம் என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜஸ்ல வந்து நான் வந்து அரேல வந்து ஒரு 5 தான் கொடுத்துருக்கேன். உங்களால் முடிஞ்சா இந்த மாதிரி ஏதாவது டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா எடுக்க முடிஞ்சா நீங்கள் ஃபெச் ஃபங்க்ஷன் போட்டு அதுலேருந்து வந்து எடுத்து அந்த அரேவை வந்து நீங்கள் இங்கே ஷோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டேட்டா வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம். ஸோ நான் யூஐலேயே வந்துட்டு சில விஷயங்கள் வந்து இன்னும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த இந்த ஸ்பேஸ்லாம் வந்து காலியாக தான் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் ஏதாவது இமேஜஸ் ஆட் பண்ணால் ஸோ கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்னும் வந்து இந்த இதில் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி படித்த எல்லா ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட்ஸையும் வச்சு தான் நம்ம புதுசாக ப்ராஜெக்ட் பண்ணுறோம். நம்ம எதுவுமே வந்துட்டு புதுசாக வந்து எந்த கான்செப்டும் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி இந்த நம்ம பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்லாமே நம்ம வந்து அதில் பேசியிருக்கோம். ஸோ அதை தான் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.